அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சிஸ்டே குருமுரளி. என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. சொந்த வீட்டுல சுக்கிரனுங்க, அவருடைய சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் வந்திருக்கார். அப்ப 12 ராசிக்காரர்களுக்கு எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறான்னு பார்க்கணும். ஏன்னா சுக்கிர பகவான் வந்துட்டாவே யோகமான கிரகம், திடீர்னு யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல கொடுக்கும். எல்லாரும் பாருங்க, ஜாதகத்துல வந்தவொடனே சுக்கிர தசை வந்து சுக்கிர புத்தி வந்தா உடனே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க பாருங்க. ஏன்னா திடீர் ராஜ யோக கிரகம் சுக்கிர பகவான். ஏன் ராஜயோகம்னு சொல்றேன்? ராஜ கிரகமான சூரியோட சேர்ந்து சுக்கிர பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப இந்த சுக்கிர பயிற்சி என்ன, நிறைய பேருக்கு வாழ்க்கையை மாத்தக்கூடிய பயிற்சியாக இருக்கும். இப்ப சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறா, இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, 4 கிரகம் இணையுது பாருங்க. அதாவது சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான், புதன் பகவான் எல்லாமே பாருங்க. அறிவுக்குள்ள கிரகம் இணையுது. குரு பகவான் இணைகிறாரு, சுக்கிர பகவான் இணைகிறாரு, அசுர குரு தேவகுரு 2 கிரகம் சேர்ந்து இருக்குது. அப்ப இந்த இடத்துல எல்லா கிரகம் ஆட்சி பலமா மாறிடும். சூரியன் ஆட்சியா வந்துருவாரு, குரு ஆட்சியா வந்துருவாரு, புதன் ஆட்சியா. ஏன்னா ஆட்சி பெற்ற கிரகத்தோட அந்த கிரகம் இணையும் போது இந்த 4 கிரகத்தோட யோகம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம். இப்ப இந்த பயிற்சி எப்ப ஆகிறார் கரெக்டா பாருங்க. மே மாசம் 19ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். ஜூன் மாசம் 12ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் பயிற்சியில இருக்கிறார். அப்ப இந்த ராசி ஃபுல்லாவே உங்களுக்கு 12 ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார், இதை பார்த்தா ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தாங்க இந்த மகர ராசி. மகர ராசியில பிறந்தா பாருங்க, எதுலையுமே கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் மகர ராசி என்பவர்களை சொல்றாங்க. எங்க கடுமையாக இங்க உழைப்பாங்க. ஏன்னா இந்த ராசியில யார் உச்சமாகிறது? செவ்வாய் உச்சமாகிறாருங்க. எது வந்தாலும் கலங்காம நின்று போராடி வெல்லக்கூடிய குணம் மகரத்துக்கிட்ட இருக்குங்கிறாங்க. இது ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த ராசி. என்னாகும், ஒரு லட்சியத்தை நோக்கி அந்த விஷயத்தை அடையணும், அந்த விஷயத்தை அடையணுங்கிற சிந்தனை மகரத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் மகரத்தை சொல்றாங்க. ஒரு தன்மானத்தை நிறைய பார்க்கக்கூடிய ராசியும் இந்த மகர ராசி தான். ஏன்னா செவ்வாய் வந்துட்டாவே பாருங்க, எதுவுமே யோசிக்காம பண்ணிட்டு பின்னாடி யோசிப்பாங்களா, அந்த குணம் அப்படியே இருக்கும் மகரத்துக்கிட்ட. ஏன்னா காலபுருஷுக்கு 10வது ராசினால தொழில் ராசிங்கிறாங்க. இப்போ நம்ம சொந்த காலம் நிக்கணும், சொந்த மதிப்பு மரி அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கணுங்கிற எண்ணங்கள் மகரத்துக்கிட்ட நிறைய இருக்கும். எதுலையுமே சரி நடந்து முடிஞ்ச வச்சு யோசிக்க மாட்டாங்க. இவங்க ஒரு லட்சியத்தை நடைங்கிற சிந்தனைக்கும் பயங்கரமாக சிந்திக்கிற குணம் பயங்கரமா இருக்கும் மகரத்துக்கிட்ட. கடுமையான உழைப்பாளி எல்லாம் பாருங்க. நிறைய பேர் இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், மெக்கானிக்கலு, மருத்துவம், ஆராய்ச்சியாளர்கள், சிறு சிறு பயணங்கள் மூலம் வருமான திட்டம் எல்லாமே பாருங்க இந்த மகரத்துல கண்டிப்பா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ராசி தான் மகர ராசி. அவரோட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு, இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா சுக்கிரன்னா என்ன கிரகம்? ஒரு மனிதனுக்கு வந்து ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானை சொல்றாங்க. யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. நல்ல ஒரு சுகமா வாழணும்னா நம்முடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா இருக்கணுங்க. நல்ல சுகபோகமா வாழணும்னா சுக்கிர பகவான் ஜாதகத்துல நல்லா இருந்தாதான் இங்க சுகபோகமா வாழ முடியும், இல்லைன்னா முடியாது. ஏன்னா சுகத்துக்கு காரகர் இந்த சுக்கிர பகவானை சொல்றாங்க. எல்லாரும் பாருங்களே, சுக்கிர புத்தியோ சுக்கிர கிரகம் ஜாதகம் சுக்கிர புத்தி வந்துச்சுன்னா ஜாதகம் எடுத்து உடனே ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க. ஓ, நமக்கு எதுவும் சுக்கிர பகவான் எதுவும் யோகத்தை கொடுப்பாரா அப்படிங்கிற சிந்தனை வரும். யாருக்கும் சுக்கிர
திசை வராது, ஆனா சுக்கிர புத்தி வரும் மகர ராசிக்காரர்கள். உடனே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பான் நமக்கு எதுவும் யோகம் இருக்குதான்னு. ஏன்னா திடீர் யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் சொல்றாங்க. ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா சுக்கிர தசை வந்துருச்சு, கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுதும்பா. ஏன்னா சுக்கிரம் வந்துட்டாவே இன்னைக்கு என்ன பிரச்சனை அதை முடிவு பண்ணக்கூடிய அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போகிறதுதான் சுக்கிர பகவான். ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல கொடுத்து போயிடுவார். இதாங்க சுக்கிரன். மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் சொல்றாங்க. மெயினா நமக்கு நல்லா வண்டி வாகனம் வேணும், வாகனம் வேணும், நல்லா சொத்து வேணும், நல்லா மெயினா வண்டி வாகனம், மெயினா உல்லாசமான வாகனம், இதெல்லாம் வேணும்னா சுக்கிர பகவான் வேணும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்முடைய சுகத்தை, அதாவது நம்முடைய தாம்பத்திய உறவுக்கு அதிபதி சுக்கிர பகவான் நல்லா இருந்தாலும் தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்முடைய சுக்கிலத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் சொல்றாங்க. இனிப்புக்கு காரகர். எதெல்லாம் அழகான பொருட்கள்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் சுக்கிர பகவானுடைய கதிர்வீச்சு அதிகமா இருக்குங்கிறாங்க. அப்படிப்பட்ட கிரக பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்யறாங்க? இப்போ உங்க ராசில இருந்து 2ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இந்த சுக்கிர பேச்சில. அடுத்து செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்து பாருங்க புதன் பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு. மேச ராசியில 5ஆம் பாவத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான் ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க. 8ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். சரி, 9ஆம் பாவத்துல கன்னிகா ராசியில கேது பகவான். ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதியே சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலமா வர்றாரு. யாரு? செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துக்கு வர்றார் மேஷ ராசிலிருந்து. புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31ஆம் தேதி அவர் 5ஆம் பாவத்துக்கு போறாரு. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இந்த சுக்கிர பயிற்சியில வந்து மகர ராசியை பொறுத்தவரை எல்லா கிரகமும் 5ஆம் பாவத்துல திரிகோண ஸ்தானத்துல இணையுது. ஏன்னா அது திரிகோண ஸ்தானத்துல இணையுது. நம்முடைய ஜாதகத்துல பாருங்க 1, 5, 9 எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்லதை மட்டும் தான் பண்ணும், கெட்டதை அறவே கொடுக்காது. 1, 5, 9 நல்ல ஸ்தானங்கிறாங்க. அப்ப இங்க கெட்ட பலனை இங்க கொடுக்காது. சில பேருக்குன்னா ஜாதகத்துல 1, 5, 9 வேலை செஞ்சா சுபகாரியம், சுப செலவு எல்லாமே இந்த 1, 5, 9 தான். இந்த இடத்துல இவ்வளவு கிரகம் இருக்கும்போது இங்க கெட்ட பலனை யாருக்குமே சொல்லக்கூடாது. மகர ராசிக்கு கெட்ட பலனை சொல்லக்கூடாது. ஏன்னா நல்ல பலன் இனிமே வரும். உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய லக்ன அடிப்படையில சனி பகவான் உங்களுக்கு யோகமா இருக்கிறாரா, அதைதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த யோகம்னா உங்களுக்கு கிடைக்குமானா உங்க ஜாதகத்துல லக்ன அடிப்படையில சனி பகவான் நல்லா இருக்கணும். அடுத்து திசா புத்தி உங்களுக்கு பலமா இருக்கணும். அவ்வளவுதான். என்ன பண்ணும்? திசா புத்தி. நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு நீங்க ஏதாச்சும் ஒரு இந்த 3 நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருப்பீங்க. என்ன? உத்திர நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி கிரகங்கள் வந்து திசைய புத்திய நடத்தாது. அந்த கிரகம் உங்க லக்ன அடிப்படையில எத்தனாம் பாவத்துல இருக்கு, என்ன இடத்துல இருக்கு, நல்ல இடத்துல இருக்கா, பாவியோட சேர்ந்திருக்கா, இல்ல பாவ கிரகம் இல்லாம நல்ல கிரகம் சேர்ந்திருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு ஏத்தாப்புலதான் அந்த கோச்சார கிரகத்தோட சேர்ந்து அது பலனை கொடுக்கும். அதனாலதான் பொதுப்பொருள் நான் எல்லா வீடியோவும் சொல்லியிருப்பேன். ஏன்னா கோச்சார கிரகம் உங்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்றது. ஏன்னா குரு 5ஆம் பாவத்துல இருக்காரு. குரு உங்க ராசியை பாக்குறாரு. இது ஒரு முதல் பாயிண்ட். அடுத்து சனி பகவானே பாருங்க, குருவுடைய காலத்துல புரட்டாதி நட்சத்திரத்துல போறாரு. அப்ப ஜாதகத்துல குரு சனி யாருக்கு யோகம் இருக்கோ இப்ப எல்லாமே இந்த பாதக சனி யாருக்குமே வேலை செய்யாது. உங்களுடைய லக்ன அடிப்படையில குரு சனி பகவான் யாருக்கு யோகமா இருக்கோ அவங்களுக்கு இந்த பாதக சனி சுத்தர அறவே வேலை செய்யாது. நல்ல பலனை மட்டும் தான் கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு நிறைய நல்ல பலன் வரும். சரி, பாதக சனி என்னதான் பண்ணும்? 2ஆம் பாவ சனி சொல்றீங்க, அது என்னதான் பண்ணும்? 2ஆம் பாவ சனி இருக்கும்போது நம்ம வாக்குஸ்தலத்துல சனி போய் உட்கார்றாரு. இங்க குடும்பத்துல போய் உட்கார்றாரு சனி பகவான். சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாதுங்கிறாங்க, சனி பகவானுக்கு எடுக்க முடியாது. சனி பகவான் கொடுக்குற யாராலும் தடுக்க முடியாதுங்கிற பழமொழி சொல்றாங்க. வருமானத்தை தடம் பண்ணுங்க, இதாங்க பண்ணும் சனி பகவான். பொருளாதாரத்தை ரொம்ப சிரமப்படுத்திவிடும். ஒவ்வொரு வயசுக்கு ஏற்றாப்புல பலன் கொடுக்கும். இப்போ ஒரு 18 வயசுனா உங்க பெற்றோருக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். உங்களுடைய பையனுக்கு மகர ராசியா இருக்குது அப்படின்னா அவங்க பெற்றோருக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். அப்ப 30 வயசுக்கு மேலே அவங்களுக்கு வேலை உத்தியோகத்துல தடை பண்ணும். படிப்பு கொள்கையில ஒரு மந்தப்படுத்தும். நண்பர்கள் பழக்க வழக்கத்துல ஒரு வயசுல கூட காட்டும். திருமண வாழ்க்கையில ஒரு தடை கூட காட்டும். இதே 60 வயசுக்கு மேல இருக்காங்கன்னா அவங்களுக்கு உடல் உபாதை கூட காட்டும். என்ன பண்ணும்? உடல் உபாதைகள், சின்ன சின்ன தடைகள், மருத்துவ செலவுகள் இது மாதிரி கூட காட்டும். இதுதான் சனி பகவான் செய்யக்கூடிய ஒவ்வொரு வயசுக்கு ஏற்றாப்புல அவர் பலனை கொடுப்பார்.
ஜாதத்துல பலவீனமா இருந்தால் நான் சொன்ன விஷயம் பாருங்க, எடுத்து பாருங்க, கண்டிப்பா 100% மாறவே மாறாது. இப்ப சனி பகவான் வந்து இருந்தாரா? இப்ப இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பார்? ஏன் 2ஆம் இடத்துல இருக்காருன்னா, நிறைய பேர் பாருங்க தொழில் ரீதியா ஒரு டவுன் பண்ணிருப்பார். தொழில் ரீதியா டவுன் பண்ணிருப்பார். ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கும். வேலை உத்தியோகத்துல ஒரு சில தடைகள் வந்திருக்கும். வேலையே சில பேருக்கு போயிருக்கலாம். ஏன்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி புதன் வந்து நீசமாக இருக்க, கண்டிப்பா நோய், எதிரி, பகை, கடன், வேலை உத்தியோகம் இதுலயாச்சும் ஒரு விஷயத்த மகர ராசிகர் சந்திச்சிருப்பாங்க. அடுத்து 9ஆம் வீட்டு நீசமா இருக்கிற ஒரு தந்தையுடைய தொடர்பு சார்ந்த விஷயத்துல அங்கே ஒரு பலவீனத்தை கொடுத்திருப்பார். பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல ஏதாச்சும் ஒரு கலகங்கள், ஒரு சில தடைகள் எல்லாமே நீ சந்திச்சிருப்பீங்க. எடுத்து பாருங்க. இல்ல தாய்மாமன் உறவுகள், இல்ல இடத்துல பிரச்சனைகள், இல்ல ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மைகள், இது எல்லாமே மகர ராசிக்காரங்க ஒரு சில பேரை பார்த்துருப்பாங்க. இதை கன்ஃபார்மா நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நான் சொல்றது, இனிமே வரக்கூடிய எதிர்காலம் பார்க்கும்போது கோச்சார கிரகத்தை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. ஏன் சூப்பராகனா, சுக்கிரபகவான் வந்து ஆட்சி பலத்தில் இருக்காரு. ஆட்சி பட்ட கிரகத்தோட குரு பகவான் சேர்ந்துட்டாரு. அப்ப ஆட்சி பட்ட கிரகத்தோட எந்த கிரகம் சேருதோ அது ஆட்சி பலம் ஆயிரும். இவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு ஆட்சி பட்ட கிரகத்தோட குரு சேர்றாருன்னா இங்க ஆட்சி பலம் ஆயிடுவார். சூரியன் ஆட்சி பலம் ஆயிடுவார். சுக்கிரன் ஆட்சி பலம். அடுத்து பார்த்தா புதனும் இங்கே ஒரு சில தினக்கு அப்புறம் 31 கூட வந்துட்டாரு. அப்ப இது எல்லா கிரகம் ஆட்சி பலமா இருந்து நேர பாருங்க குரு உங்க ராசியை பார்த்துறாரு. அப்ப கெட்டது இங்க வேலையே கிடையாது. ஏதோ ஒரு நல்ல விஷயம், சுபகாரியம், சுப செலவு வீட்டுல இருக்கு, அது கன்ஃபார்ம். இது கண்டிப்பா மகரத்துக்கு இப்ப பண்ணலாம். இந்த காலகட்டத்துல பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. மெயினா திருமணம் தான். நிறைய பேருக்கு திருமணம் நடக்கல. இப்ப திருமணத்தை அழகா முடிச்சு கொடுத்துருவாரு. பிடிச்ச பெண்ணை, காதல் திருமணம், 2வது திருமணம், ஏதாச்சும் ஒரு திருமணம் கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க. இது அனுகூலமா கொண்டு போறாரு. அப்ப திருமணத்தில் உள்ள பிரச்சனைகள் இருக்காது. நிறைய பேருக்கு திருமண பிரச்சனை இருந்திருக்கும் பாருங்களேன். கணவன்கள் ஒரு மன வருத்தங்கள் நிறைய பேருக்கு கொடுத்திருப்பார். இனிமே கொடுக்க மாட்டார். எனவே குடிக்கிறது வாய்ப்புகள் கிடையாது. எப்ப சுக்கிரபகவான் ரோஹிணத்துல இறங்குறாரு சூப்பரா இருக்கும். பிடிச்ச பெண்ணை காதல் பண்ணி திருமணம் பண்ணுவார். 7ஆம் வீட்டு அதிபதி சரத்துல, 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரபகவான் போறாரு. அவ்வளவுதான். அப்ப காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே. குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிரும். குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிரும். பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவார், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 2வது திருமணம் ஆக்டிவ்ஸன் ஆகும். இது எல்லாமே சாதகமா அமைச்சு விடுறாரு. ஏன் 2வது திருமணம் நடக்கும்? 9ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்துட்டாங்க. 9, 11 2வது திருமணம். அந்த அதிபதியும் சேர்ந்துருக்கு. அப்ப 2வது திருமணம் கண்டிப்பா உண்டு. 100% இருக்கு. அப்ப திருமணத்தை தடை கிடையாது. மாதிரி படிப்பு கல்விகள், அரசாங்க சம்பந்தமா மூவ் பண்றேன். ஒரு எக்ஸாம் எழுதிட்டேன், என் லக்னத்தோட தான் சூரியன் இருக்காரு, ஆனா அரசாங்க வேலை கிடைக்கல. இப்ப எழுதுங்க, அரசாங்க கிடைக்கும். யாருக்கெல்லாம் லக்னத்தோட சூரிய தொடர்பு வந்ததால் அரசாங்க வேலை இல்லைன்னா கிடையாது. இல்ல உங்க லக்னத்தை சூரிய பார்க்கணும், அவ்வளவுதான். அப்ப நிறைய பேர் அரசாங்க சம்பந்தம் மூவ் பண்ணும்போது இப்ப அரசாங்க வேலை அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு. படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி, இனிமே தடை கிடையாது. பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து படிங்க, நல்லா யோகம் இருக்கும். அரசாங்க வேலையும் கிடைக்கும், அரசு மூலம் அனுகூலமும் கிடைக்கும். நிறைய பேருக்கு 100% கிடைச்சிடும். நான் வெளிநாட்டுல வேலை பார்க்குறேன், இல்லை வெளியூர்ல வேலை பார்க்குறேன், நான் வேலை உத்தியோகத்துக்கு மூவ் பண்ணலாமா? கண்டிப்பா மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். தடைகள் கிடையாது. வேலை உத்தியில எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டாரு. நிறைய பேருக்கு பிடிச்ச வேலையை பார்ப்பீங்க. நான் வேற கண்ட்ரியை விட்டு கண்ட்ரி மாற போறேன் வேலை உத்தியோகத்துல, கண்டிப்பா மாறுவீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு அழகா இருக்குது. ஏன் மாறுவீங்க? 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய சுக்கிரபகவான் தொடர்பு கொள்றாரு, குரு பகவானை தொடர்பு கொள்றாரு. அப்போ நிறைய பேருக்கு அந்த யோகம் இருக்குது. அந்த குரு உங்க ராசி பாக்குறாரு. அதனால வேலை இடமாற்றம், வெளியூர் சார்ந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். பிடிச்ச வேலை அமையும், ப்ரொமோஷனான வேலை அமையும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருந்து அவர் எங்கே பார்ப்பாரு? 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுக்கிரன் குரு எல்லாமே சேர்ந்து. இப்போ ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுறவங்க நல்லா இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்கணும், நான் தான் சொல்லுவேன். தொழிலும் சூப்பரா இருக்கும். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தைரியம் பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில் கண்டிப்பா இருக்குது. ஏன்னா தொழில்ஸ்தான அதிபதி சுக்கிரபகவான் ஆட்சி பலம், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. இது வேற எதுவும் பார்க்க வேணாம். தொழில்ஸ்தான அதிபதி ஆட்சி பலம். 2ஆம் வீட்டு அதிபதி குருவோட சாரத்துல. அப்ப அந்த குருவும் சுக்கிரனும் இணைஞ்சுதான் இருக்காங்க. அப்ப 2-10 தொடர்பு வந்துடும். அப்ப கண்டிப்பா தொழில் பண்ணலாம். ஜாதகத்துல தசாபதி நல்லா இருக்கணும் மகர ராசி என்பவர்கள்லாம். அதை பார்த்துக்கிட்டு தான் தொழில ஸ்டார்ட் பண்ணணும். இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாட்ரி யோகம் மட்டும் ஜாதகத்துக்கு நிறைய கேட்கறீங்க. கண்டிப்பா 100% யோகம் இருக்கு. 5ஆம் இடத்துல சுக்கிரன் தான் அளவில்லாத பணத்தை அள்ளி கொடுத்துரும். நிறைய பேர் மகர ராசியை விடாம எடுங்க. நம்பர் லாட்ரி யோகம் இருக்குது.
வெளிநாட்டில் உள்ளவங்களாம் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதக தசாபுத்தி முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு. பிடிச்ச மாதிரி அமைப்பை வச்சு கொடுத்துருவாரு. அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். அரசாங்க அரசியல் தொடர்பு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. சொந்தம் அரசியல்வாதிகள் மூலமாக நிறைய திடீர் பதவி, திடீர் அனுகூலம் எல்லாமே தேடி வருது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கலாமா வேண்டாமா? சூப்பரா வாங்க, சூப்பரான வாகனம் வாங்குவே, வீடு வாங்குவே. கரெக்டா 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க வீடு உங்களுக்கு அமையும். நான் சொல்றது ஜூன் மாசம் 1ஆம் தேதி செவ்வாய் சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலமாக்குறாரு. அதனால சொந்த வீடு வாங்கலாம். வீடு, இடம், பூமி, டாக்குமெண்ட்ல கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு வந்துடுவார், கொடுத்துருவாரு. இப்ப நல்லா இருக்கும். மெயினா மெக்கானிக்கல் சொந்த வேலை. அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவம், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். உடல் பிரச்சனை பெருசா பாதிக்காது, யாருக்குமே எந்த ஒரு தாக்கத்தையும் கொடுக்க மாட்டாரு. இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் நல்லா இருக்கு. அப்ப சூப்பரா அப்படியே சுமூத்தா கொண்டு போறாரு. அப்ப தடைகள் இல்லை. இதுதான் மகரத்துக்கு இந்த காலகட்டம். இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்க்கும்போது பார்த்தோம்னா இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் நல்லா பாருங்க. இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரமே உத்திராட நட்சத்திரம் தான். தைரியமான குணம் இருக்கும், தன்னம்பிக்கை விட மாட்டார் இவர் எதுலையுமே சரி. நீ ஏன் இப்படிப்பட்ட ஆளா இருந்தாரு, நான் ஏன் வழி என் தனி வழி. ரொம்ப தன்மானத்தை பார்க்கக்கூடிய ஆளு. ஒரு நீதி, நேர்மை, நியாயம் கட்டிப்பாடோட வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த உத்திராடத்துல பிறந்தவங்க தான். பிறந்த இடத்த விட்டு வெளியூர் போறது, வெளிநாடு போறது, பிறந்த பூர்வீகத்தை விட்டு தள்ளி எல்லாம் நிறைய இருப்பாங்க பாருங்க உத்திராடத்துல பிறந்தவங்க. இவங்களுக்கு பாருங்க சூப்பரா இருக்கு. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரா, ஒரு மனசுக்கு பிடிச்ச விஷயம், ஒரு விஷயம் சக்சஸ் ஆகுது. உங்களுக்கு வேலை, உத்தியோகம், இடத்தை மாற்ற போறீங்க, தொழில் மாற்றம் வருது, உத்தியோக மாற்றம் வருது, குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பார்க்க போறீங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்குது, பூர்வீக சொத்து கிடைக்குது, பூர்வீக இடத்துல கலகம் தீருது. இனிமே எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஒரு வசந்த காலமாக அமையுது. உத்திராடத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை, கெப்பாசிட்டி வருது, அவ்வளவுதான். அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரங்க ரொம்ப அன்பானவங்க. இவங்கள மாதிரி யாருமே அன்பா இருக்க முடியாது. குடும்பத்து மேல, தன்னுடைய ஃபேமிலி மேல, மனைவி மேல, கணவர் மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர் யாருன்னா திருவோண நட்சத்திரக்காரங்க தான். உங்க அன்புக்கேற்ற அனுகூலம் இப்ப தேடி வருது. மன வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு, வெளியூர் சூப்பரா இருக்கு. நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. படிப்பு கல்வி நல்லபடியா இருக்குது. அரசாங்கம் செய்யுது, அனுகூலம் அமைச்சு கொடுக்குறாரு. எல்லாமே உங்களுக்கு தனி வழியா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க தைரியமானவங்க, தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. எதுலையுமே தைரியமான ஒரு குணம் அவங்கள்ட்ட இருக்கும். இவங்களுக்கு பாருங்க எல்லாமே ஒரு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே ஒரு மந்த தன்மை கொடுக்குறாரு பாருங்க. இனிமே மந்த தன்மை வராது. 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் போனாருன்னா வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ நீங்க வாங்க போறீங்க. ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க. தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஏதாச்சும் ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பாருங்க படிப்பு கல்வி சூப்பரா கொண்டு போவார். தொழில் ரீதியா நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. அப்ப இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குற. அப்ப நீங்க எல்லாமே நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையா வருது. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமையுது.